ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்ரிப் vlog பத்தி தான். சடனா என்னோட ஹஸ்பண்ட் திடீர்னு வெளியே போலாம்னு சொல்லிட்டாரு. என்னோட ஹஸ்பண்ட் நானும் என்னோட தம்பியும் கூட்டிட்டு போனது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. போன ட்ரிப் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இங்குள்ள என்ட்ரி ஆகும்போது இப்படிதான் இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு சுத்தி மலைங்கெல்லாம் நல்லா பார்க்க வியூஸ் எல்லாம் செமையா இருக்கு. அப்புறம் என்ன, வியூஸ் எல்லாம் நல்லா இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் நடக்க விட்டு வீடியோ எடுத்துட்டேன். நல்லாதான் இருக்கு. பட் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா நடந்த விஷயம் இது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு ஃபால்ஸுக்கு போலான்ட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருந்துச்சு. என் தம்பியும் கூட்டிட்டு போனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பட் காலைல சாங்லாம் போட்டுட்டு ஃபன்னா பேசிட்டு செம்மையா இருந்தது கைஸ். போகும்போது ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்களும் இது மாரி மந்த்லி ஒன்ஸ் இல்ல 2 வீக் ஒரு தடவை இந்த சம்மருக்கு ஏதாவது ஒரு ஃபால்ஸு கிளம்பிட்டு போங்க. ஜாலியா இருந்தது. இதுக்கு நடுவுல இவன் வேற ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கான். நான் அதை இப்பதான் பார்த்தேன். ஏதோ கருத்தெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். என்ன பண்றது, சரி பேசட்டும்னு விட்டுட்டேன். வாய்ஸை மட்டும் கட் பண்ணிட்டேன் கைஸ், கொஞ்சிக்காதீங்க. நல்லா தான் பேசிட்டு வரான். என்ன பேசுறான்னா அதை நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. அப்புறம் என்ன கைஸ், ஃபால்ஸ் கிட்ட போயாச்சு. ஃபால்ஸ்ல இறங்க ரொம்ப பயமா இருந்தது கைஸ். இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப கூட்டமா இருந்துச்சு அந்த இடம். அங்க இறங்கவே எனக்கு பிடிக்கல. ஏன்னா நெறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற இடம் தான். இங்க நெறைய பாறைகளா இருந்துச்சு. அங்கேயும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. பட் அங்க இருக்கிறத விட இங்க கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. தெளிவா இருந்தது தண்ணியும். ஸோ தண்ணியில ஃபர்ஸ்ட் இறங்க கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் தம்பி எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ள இறங்கினான். அப்புறம் இறங்குனோனே ஜாலியா இருந்தது. தண்ணி விட்டு வெளிய வரவே மனசு வரல. ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருந்தது தண்ணி. ஆனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு 1 ஹவர்ல ஜாலியா வைப் பண்ணோம் தண்ணிலயே. அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் இறங்குனாரு தண்ணில. அவரு கால் கிட்ட ஏதோ மீனெல்லாம் வச்சு கடிக்கிற மாதிரி வச்சு வீடியோ எடுத்து போட்டாரு. பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் ஜாலியா போனோம்னா நீங்களும் இது மாதிரி கிளம்பி போங்க. இந்த சம்மருக்கு பெஸ்ட் பிளேஸ் தான். பட் ஆனா கூட்டமா இருக்கும். நல்லா தான் இருந்தது. அப்புறம் என்ன, குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பிட்டு போய்க்கிட்டே இருக்கோம். அப்புறம் என்ன, இந்த வியூஸ்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. போற வழியெல்லாம் சுத்தி பார்த்துட்டே போனோம். ஆனா அந்த தண்ணியிலேருந்து வெளியே வரவே மனசு வரல கைஸ். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு காலைல ஆளுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுக்கணும். அவருக்கு ஒரு கூலிங் கிளாஸை போட்டு விட்டேன். அவரு பார்க்க நல்லா இருந்துச்சா, ஒரு ஸ்னாப் எடுத்து வீடியோ எடுத்து போட்டோம் கைஸ். அவ்வளோதான். அப்புறம் ஒரு ஐடியா பண்ணோம். அங்கேருந்து தலக்கோணம் ஃபால்ஸ் கொஞ்சம் உள்ள போகணும்னு சொன்னாங்க. ஸோ இவரு ஐடியா கொடுத்தாரு. அங்கேயும் போயிடலான்ட்டு போயிட்டோம் கைஸ். அங்கே போனதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி ஆயிட்டோம். ஒரு மணி 11 ஆயிடுச்சு. என்ன பண்றது, 11 மணிக்கு உள்ள என்ட்ரி வேணாம், உள்ள போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. எலிஃபண்ட் இப்பதான் கிராஸ் ஆகி போச்சு. ஸோ உள்ள அலோடு இல்லைன்ட்டாங்க. ரூம்ஸும் கிடைக்கல. ஸோ நாங்கள் அங்கேயே காரை, ஹோட்டல் வேற எதுவுமே இல்ல. அப்புறம் இந்த மேகி பாக்கெட் கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் செஞ்சு சாப்பிட்டோம். இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நாங்க எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துன்னு போயிட்டோம். போட்டு ஸ்டவ் வச்சு செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுட்டோம். காலையில எப்போ 6 மணி ஆகும் வெயிட் பண்ணியிருந்தோம் கைஸ். 6 மணி ஆனோடனே அவ்வளோதான், காரை எடுத்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக தலக்கோணம் உள்ள போயிட்டோம். பாருங்க, இதுதான் தலக்கோணம் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸும் நல்லா தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பாருங்க, ஆனா அது சுத்தி பார்க்க நல்லா தான் இருந்தது. வியூஸ்லாம் செம்மையா இருந்தது. ஆனா அந்த தடா ஃபால்ஸ்ல இருக்கிற தண்ணியை விட இந்த ஃபால்ஸ்ல இருக்கிற தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்ச ஐஸ் மாதிரி இருந்தது. அவ்வளோ சில்னஸ், காலை வைக்கவே முடியல. நாங்க அங்க ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணோம். அங்க வாட்டர்ல இருந்து வெளியே வர மனசே வரல, அவ்வளோ சில்னஸ். நிறைய வீடியோஸ், போட்டோஸ், நிறைய மெமரிஸ் கலெக்ட் பண்ணோம். ஆனஸ்ட்லி சொல்லணும்னா அந்த நைட் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம வைப். அந்த ஓரமாச்சு கேம்ஸ்டோட மேகி செஞ்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. குளிர் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் கைஸ்.
இதெல்லாம் ஒரு புதுசா இருந்தது. நல்லா இருந்துச்சு. டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. இது மாரி திருப்பியும் எப்போ போகும்னு தெரியல. கண்டிப்பா இன்னொரு டைம் பெட்டரா போகும். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் நெறைய இருக்கும். கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் போற வழியெல்லாம் பார்த்தா நெறைய மேங்கோ ட்ரீ சூப்பரா இருந்துச்சு. அதுவும் பார்க்கறதுக்கே கார்ல இருந்து நான் வீடியோ எடுத்துட்டே போனேன். அப்படி நெறைய மேங்கோ நெறைய அங்கங்கங்க போற வழியெல்லாம் ஃபுல்லா நைட்லயே நாங்க வரும்போது பார்த்தோம். பட் ஆனா அந்த மாம்பழம் மட்டும் அழகா தெரிஞ்சுது நைட்ல. வெளிச்சத்துல சரி இறங்கி போய் பார்க்கலான்னு ஒரு மாங்காய் பறிக்கலான்ட்டு இறங்கியாச்சு. இறங்கி நான் போய் அங்கருந்து யாருக்கும் தெரியாம அங்க யாரும் எதுவும் கேட்கல. நெறைய இருந்துச்சு. ஸோ அங்கருந்து ஒரு ஒரு மாங்காவ பறிச்சேன். பிளேஸும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நெறைய மாம்பழம் மரத்துல இருந்துச்சு. அப்படியே கார ஓரமா போட்டுட்டு வீடியோஸ் எடுக்கலான்ட்டு எடுத்தோம். மேங்கோ எல்லாம் சூப்பரா இருந்தது பார்க்கவே. அப்படியே என்ன மேங்கோ பறிக்கிற மாரி ஒரு சின்ன வீடியோஸ்லாம் போட்டேன். சீரியஸ்லி வில்லேஜ் சைடு வைப்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு காஃபி ஒண்ணு போட்டாச்சு. ஸ்டவ் வச்சு காஃபி போட்டு ஆளுக்கு கிளாஸ் எடுத்துட்டு போக மறந்துட்டோம். ஸோ கப்லயே ஊத்தி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி குடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பிரியாணி சாப்பிட்றதுக்கு சிக்கன் நாங்க முன்னாடியே வாங்கி வந்துட்டோம். சிக்கனை வாங்கி வந்து நாங்க பிரியாணியும் செஞ்சுட்டோம். அப்புறம் கார்ல போயிட்டு சாப்பிட்டுட்டே போனோம். நீங்க மறக்காம என்னோட வீடியோஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாரி நெறைய வீடியோஸ் கண்டிப்பா ரீச் ஆகும் உங்களுக்கு. ஓகே பாய் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.